Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.4 கான்செப்ட் வைஸா எக்ஸசைஸ் வைஸா எக்ஸாம்பிள் வைஸா ஒரு ஒன் ஷாட் வீடியோவா நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த எக்ஸசைஸ் 3.4ல மொத்தம் 3 சம் இருக்கு. எக்ஸாம்பிள்ல 2 சம் இருக்கு. டோட்டலா 5 சம் இருக்கு. இந்த 5 சம் படிச்சிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஓவர் ஆயிடும். ஓகே? எக்ஸசைஸ் 3.4 என்ன சொல்ல வருது அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் அப்பத்தா சமையல் அறையில சமைச்சிட்டு இருக்கு. ஓகேவா? அப்பதாக்கு மொத்தம் 4 பசங்கன்றது 4 குட்டி குட்டி வாண்டுங்க. குட்டி குட்டி வாண்டுங்களுக்கு அரௌண்ட் 8 மாசம் குழந்தைங்க 4 இருக்கு அப்பதாக்கு. சரின்னு சமைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்திலே தான் இருக்குங்க அந்த 4 குட்டி வாண்டுங்களும். மோட்ரு ஃபுல்லானதுனால தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால அப்பத்தா என்ன பண்ணுது, தோட்டத்துக்கு போயிட்டு அந்த மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வர மாதிரி. சரி, மோட்ரு ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுனால அப்பத்தா தோட்டத்துல போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வருது. பார்த்தா அந்த 4 குட்டி வாண்டுகளை காணும். என்னன்னு பார்த்தா அந்த 4 குட்டி வாண்டுங்க தவந்து எங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்குச்சுங்க. எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப அப்பத்தா கண்டுபிடிக்கணும். பதட்டம் ஆயிடுச்சு அப்பத்தா பார்த்தோன்னு. அச்சோ எங்க போச்சுங்க இந்த 4 வாண்டுங்களும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்பத்தா யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த 4 குட்டி வாண்டுங்களுக்கு ஒரே ஒரு அடைமொழி தான். அடைமொழினா அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அதுக்கு தெரியும். என்னன்னா மம்முனா சாப்பாடுன்னு அர்த்தம். அப்பத்தா என்ன பண்ணுது, உள்ள கிச்சன்ல போயிட்டு பாலை வச்சு சக்கரை போட்டு அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி கொண்டு வந்து, அம்மா மம்மு கொண்டு வந்திருக்கேன், எங்க இருக்கீங்க, வாங்க மம்மு சாப்பிடலான்னு கத்துன உடனே இந்த 4 குட்டி வாண்டிங்க என்ன பண்ணிருக்குன்னா, ஒண்ணு போயிட்டு ஒரு அண்டாக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. இன்னொரு குட்டி இந்த கோழி கொஞ்சம் மூடுவாங்க பாத்தீங்களா, ஒரு இது மாதிரி இருக்கும், டூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு. மூணாவது ஒரு கட்டப்பைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. நாலாவது ஒரு பக்கெட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. அப்பத்தா என்ன பண்ணுச்சு, மம்மு சாப்பிடலாம்னா அதுங்க எல்லாம் மம்மு கத்த ஆரம்பிச்சிருங்க. உடனே அப்பத்தா போயிட்டு அது 4 சவுண்டு கேட்ட சவுண்டை அப்சர்வ் பண்ணி அப்பத்தா போயிட்டு அந்த 4 குட்டி வாண்டுங்களையும் எடுத்துட்டு வந்துருச்சுங்க. சரியா? ஸோ அப்பத்தா எப்படி அதுங்களை கண்டுபிடிச்சிச்சு, இந்த ஃபுட்டை வச்சு மம்முன்ற வேர்டை யூஸ் பண்ணி அந்த 4 குட்டி வாண்டுகளையும் கண்டுபிடிச்சிச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது மாதிரி 4 எக்ஸ் பிராக்கெட் கூட ஒளிஞ்சிட்டு இருக்கும். அந்த 4 எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ பேசிக்கா 3.4 எக்ஸசைஸ்ல நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னா, அப்பத்தாவோட 4 பசங்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த 4 குட்டி வாண்டுங்களும் ஐடென்டிஃபை மறைஞ்சிருக்கு. ஸோ மறைஞ்சிருக்க இந்த குட்டி வாண்டுங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு படிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் 3.4. கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே ஸ்டூடெண்ட், ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல எக்ஸசைஸ் 3.4ல 2 சம்மையும் எக்ஸாம்பிள் 3.23 3.24 நம்ம ஒரு ஒன் ஷாட் வீடியோ பார்க்க போறோம். சரியா? நான் என்ன சொன்னேன், இந்த எக்ஸசைஸ்ல அப்பத்தாக்கு 4 பிள்ளைங்க இருக்கு. அந்த 4 குட்டி வாண்டுங்களையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஓகே, கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி பிராக்கெட்குள்ள 4 எக்ஸ் கொடுத்துருவாங்க, அண்ட் ஆல்சோ அடிஷனா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுத்துருவாங்க. நீங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க நம்பரை நீங்க இத எந்த பிராக்கெட்டோட மல்டிப்ளை பண்ணா என்னோட இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்மும் அதர் 2 பிராக்கெட் மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் 2 டேர்மும் ஈக்குவலா வருதுன்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்றேன். எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, -5ல 4 போச்சுன்னா ரிமைண்டர் -1, -7ல 6 போச்சுன்னா ரிமைண்டர் -1. அதனால இது 2 பேர், இது 2 பேர். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வருது. இதையும் மல்டிப்ளை பண்ணா இப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வருது. இப்போ இந்த 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இந்த 2 டேர்ம் ஈக்குவலா இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு ஒய்னு சப்ஸ்டிடியூட் பண்ண அப்படின்னா இந்த டேர்ம் இப்படி குட்டியா மாறிடுச்சு. இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை கூட நீங்க சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபைனலா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? நீங்க இந்த எல்லா எக்ஸசைஸுக்குமே இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கிறேங்க. இந்த ஃபார்முலா வச்சு நீங்க எல்லா சம்மும் போட்டுடலாம். ஸோ இதுலயும் போடலாம், இல்ல கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணலாம், இல்ல அப்படின்னா ஸ்பிளிட்டிங் டேர்ம் பண்ணலாம். இது மாதிரிலாம் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ண இந்த டேர்ம் வரணும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எனக்கு பிரச்சனையே வேணாம், நான் இந்த சம்ம சால்வ் பண்ணா போதும் அப்படின்னா இந்த ஃபார்முலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வச்சுட்டு a = இங்க என்ன வேல்யூ இருக்கோ, b என்ன இருக்கோ, c இருக்கோ அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி சிமிலர் வே இங்கேயும் a b c க்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் 2 கிடைக்கும். அட் ஃபைனலா நமக்கு 4 குட்டி வாண்டுகளை கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ அதுங்களுக்கு மம்மு கொடுத்துருச்சு. ஓகேவா? மம்முனா சாப்பாடு போட்டுருச்சு. ஸோ பேசிக்கா இது மாதிரி 4 பிராக்கெட்ல கொஸ்டின் இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணணும், சூட்டபிளா மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். இதுல இந்த 2 டேர்ம் ஈக்குவலா வச்சு இதுக்கு ஒய்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி அதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி
இதுல இருந்து ரூட்ஸ் ரெண்டு பிரிச்சுட்டு தென் ஒய்க்கு என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணாமோ அதை இங்க கொண்டு வந்தீங்கன்னா இங்க ஒரு குவாட்ராடிக் இங்க ஒரு குவாட்ராடிக் வரும். இதை இந்த ஃபார்முலால அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த குவாட்ராடிக்கு 2 சொல்யூஷன், இந்த குவாட்ராடிக்கு 2 சொல்யூஷன், ஓவரால் மொத்தம் 4 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த 4 சொல்யூஷன் வந்து நம்ம கதைப்படி அப்பத்தோட 4 பிள்ளைங்களை கண்டுபிடிக்க போறோம். சரியா? இதுதான் ஒர்க்கிங் ப்ராசஸ். ஓகே, இப்ப சம் ஒன்குள்ள போயிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் அடுத்த எக்ஸாம்பிள் தான், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4ல கொஸ்டின் நம்பர் 1 4 பிராக்கெட் கொடுத்துட்டாங்க, அடிஷனலா 504 ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும், பேரா எழுதணும். அந்த ரெண்டு பேரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கணும். ஓகே, இது மாதிரி ரெண்டு ஈக்குவலா வர்றதுக்கு நான் பேரை இப்படி எடுக்கிறேன். சரியா? கொடுத்த கொஸ்டினை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எப்படி இப்படி பேரா எழுதலாம்னா, -5 4 பாத்தீங்கன்னா -1 வந்து உங்களுக்கு ரிமைண்டர், -7ல 6 போச்சுன்னா -1. அப்ப இதுவும் ஒரு பேரு, இதுவும் ஒரு பேரு. இந்த டேர்ம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா -504 எழுதலாம். இப்போ இதை நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க. x into x x square, x into 4 4x, -5 into x -5x, -5 into 4 -20. Similar way x into x x square, x into 6 6x, -7 into x -7x, -7 into 6 -42. இது -504. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா -x வரும். இது as it is. இந்த x ஸ்கொயர் அப்படியே வந்துடும். 6xல -7x போச்சுன்னா -x. ஸோ -42 -504 = 0. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு y ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும். அப்போ இதுக்கு பதிலா y போடுறேன், இதுக்கு பதிலா y போடுறேன். கரெக்டா? இந்த -504 அப்படியே இருக்கு. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன், y கூட பண்ணா y ஸ்கொயர், y -42 மல்டிப்ளை பண்ணா -42y, -20 y கூட பண்ணா -20y, -20 -42 வந்து +814 வரும் மல்டிப்ளை பண்ணா. இது -504. இது ரெண்டுத்தையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 336 வரும். -42 -20y -62y, y ஸ்கொயர் அப்படியே கீழே இறங்கிடும். இது என்ன, ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனா? குவாட்ராடிக் ஈக்குவேஷனா அப்பதாக ரெண்டு பிள்ளைங்க வரும். அந்த ரெண்டு பிள்ளைங்களை கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிங்க, எனக்கு மல்டிப்ளை பண்ணா 336 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -62 வரணும். சரியா? ஸோ அதனால நான் -56 -6ஆல மல்டிப்ளை பண்ணா +336. இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணா -62 வந்துருச்சா? அப்ப இது எப்படி எழுதலாம், y - 6 y - 56 = 0ன்னு ரெண்டு சொல்யூஷன் வந்துருச்சு. ஓகே, எனக்கு இதை கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், x = -b + or - square root of b square - 4ac divided by 2a ஃபார்முலால போட்டு அதுல a b c வேலையை அப்ரோச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பிரச்சனையே வராது, டைரக்டா நீங்க அதுல போட்டீங்கன்னா. சரியா? இல்ல ஸ்பிளிட் இன்கம் பண்ணாலும் பண்ணலாம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, இப்படி எல்லாம் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி, இது மாதிரி ரெண்டு கிடைச்சிச்சா? இது என்ன, y - 6 = 0 கேஸ் 1, y - 56 = 0 கேஸ் 2. yன்றது என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண, x ஸ்கொயர் - x, இதை எடுத்து அப்படியே இங்க எழுதுங்க. இங்க என்ன, இது ஒரு குவாட்ராடிக். இந்த குவாட்ராடிக்ல -6 ப்ராடக்ட் பண்ணா -6 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -1 வரணும். அப்ப என்ன பண்ற, -3 × 2 வந்து -6, -3 2ஆல சப்ட்ராக்ட் பண்ணா -1 வரும். அப்ப therefore என் ரூட் என்ன, x - 3 x + 2 = 0 அப்படின்னா x - 3 = 0 னா x = 3, x + 2 = 0 னா x = -2. therefore 2 ரூட்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ அதர் கேஸ்ன்றது y - 56 = 0. yன்றது என்ன, x ஸ்கொயர் - x அப்ரோச் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா -56 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -1 வரணும் எனக்கு. அப்ப -56 -8 × 7 -56 வரும். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா -1 வரும். அப்ப என் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனனால தீஸ் ஆர் மை 2 ரூட்ஸ். அப்ப இது எப்படி எழுதலாம், x - 8 x + 7 எழுதலாம். ஸோ x - 8 = 0 னா x = 8, x + 7 = 0 னா x = -7. அப்ப therefore 4 ரூட்ஸ் கிடைச்சிருச்சா, 3 2 3 -2 8 and -7. these are roots. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்கா இந்த சின்ஸ் திஸ் ஈக்குவேஷன் வந்து x⁴ இருக்கனால அப்பதாக்கு 4 பிள்ளைங்க எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த 4 பிள்ளைங்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. தென் அப்பத்தை என்ன பண்ணு, மம்மு கொடுத்து சாப்பிட சொல்லுது இவங்க 4 பேருக்கும். சரியா? இது கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2.
क्वेश्चन नंबर 2 பாருங்க. அதே மாதிரி 4 பிராக்கெட் சரியா? அப்ப என்ன அப்பத்தோட பிள்ளைங்க ஒண்ணு அண்டாக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு, இன்னொன்னு அந்த கோழி குஞ்சு மூடுவோம்ல அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு, இன்னொன்னு கட்டப்பையில ஒளிஞ்சிட்டு இருக்கு, இன்னொன்னு வந்து எதுல ஒளிஞ்சிருக்கு பக்கெட்டுக்குள்ள வாளிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இந்த 4 எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். 4 குட்டி வாண்டுகளை கண்டுபிடிச்சு மம்மு கொடுக்க போறோம். சரியா? ஓகே. இப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷனை நான் என்ன சொன்னேன், ஒரு சூட்டபிள் ஈக்குவேஷனா எழுதணும். அப்ப இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலா கொண்டு வர மாதிரி எழுதணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க -4 இருக்கு, இங்க -2 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -6 வருமா? இங்க -7 இருக்கு, இங்க 1 இருக்கு, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா -6 வருமா? அப்ப இது ரெண்டுமே எனக்கு ஒரு பேர், இது ரெண்டு எனக்கு ஒரு பேர். +16 உள்ள கொண்டு வந்தா -16. நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க, x into x x2, x into -2 -2x, -4 into x -4x -4 -2 +8, x into x x2 x into 1 x -7 into x -7x -7 into 1 -7 then -16 equal to 0. இந்த x2 அப்படியே வரும், 8 அப்படியே வந்துரும், -2 -4 -6x, x2 அப்படியே வந்துரும், -7 அப்படியே வந்துரும், xல -7x போச்சுன்னா -6x. இது ஈக்குவலா அப்ப என்ன பண்ணோம், y னை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இப்ப இதுக்கு பதிலா y போட்டேன், இதுக்கு பதிலா y போட்டேன். இதை நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க, y into y y2, y into -7 -7y, 8 into y plus 8y, 8 into -7 -56, இங்க ஒரு -16 இருக்கு. இது y ஸ்கொயர்ட், 7y ல 8y சப்ட்ராக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் y, -56 -16 வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா -72 = 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதை நீங்க என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். எனக்கு மல்டிப்ளை பண்ணா -72 வரும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு +1 வரணும். அப்ப என்ன, 9 into -8 மல்டிப்ளை பண்ணா -72, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா +1 வந்துச்சு. அப்ப என் ரூட்ஸ் ஆர் y + 9 and y - 8 = 0. இது போட தெரிஞ்சா இதுல போடுங்க, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சா அதுல போடுங்க. பிரச்சனையே வேணாம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x = -b + or square root of delta divided by 2 times of y, அதுல போட்டாலும் ஆன்சர் வந்துரும். சரியா? இதுல ரெண்டு கேஸ் பிரியும், y + 9 = 0, y - 8 = 0. y ன்றது என்ன, x2 - 6x அப்ரோச் பண்ணும், y க்கு பதிலா x2 - 6x. இப்போ இந்த டேர்ம்ல பாருங்க, மல்டிப்ளை பண்ணா 9, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வரும், -6 வேணும். அதனால என் ரெண்டு ரூட் -3 -3 ன்னு எடுக்கிறேன். இது மல்டிப்ளை பண்ணா +9, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -6 வந்துருச்சா? அப்ப என் ரூட் என்ன, x - 3, இது x - 3 = 0. So x - 3 = 0 னா x = 3, x - 3 = 0 னா x = 3, ரெண்டு ரூட் இங்க கிடைச்சிச்சு. இப்போ இங்க போய் ரெண்டு ரூட் கண்டுபிடிங்க. இதை டைரக்டா பண்ண முடியாது ஆட் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ல, அதனால ஃபார்முலா போட்டேன். a க்கு 1, b க்கு -6, c க்கு 8, c க்கு -8. x = -b + or (-b²) -4ac divided by 2a. b -b இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கா, இங்கேயும் ஒரு மைனஸ்னால 6 பிளஸ்ஸா மாறிடும். + or (b²) னா 6² 36 minus 4 times of a வந்து 1, c வந்து -8. இங்க பாருங்க மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும், 4 8s are 32. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூட்குள்ள 68 வந்துடும். 2 times of a னா 2 into 1 வந்து 2 வந்துடும், டினாமினேட்டர்ல 2. இந்த ரூட் 68 எப்படி எழுதுறேன் அப்படின்னா, √32 into 2 எழுதுறேன். ஏன்னா மல்டிப்ளை பண்ணா 68ஆ, 34 17 into 2 எழுதுறேன். ரூட்டுக்குள்ள 2 2 இருந்துச்சுன்னா ஒரு ரூட் 2 வெளில போட்டீங்கன்னா ரூட் 17 வரும். அப்ப என்ன, √68க்கு பதிலா நான் என்ன எழுதலாம், 2 into √17 எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் 2 காமனா எடுத்து அடிக்கிறேன் அப்படின்னா, இங்க 3 வரும், இங்க √17 வரும். இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 + or -√17. அப்ப 3 + √17, 3 - √17. ஓகேவா? தேர்ஃபோர் நமக்கு 4 குட்டி வாண்டுகளை கண்டுபிடிச்சிட்டோம். 4 குட்டி வாண்டுங்க என்ன, ரூட்ஸ் ஆர் 3, 3, 3 + √17, 3 - √17. ஸோ அப்பதான் 4 பிள்ளைங்களே கண்டுபிடிச்சோம். அதனால அப்பதான் மம்மு கொடுக்குறது 4 குட்டி வாண்டுங்களுக்கும், அதுங்களும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கு. சரியா? கிளியரா? இது கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 2. ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இதுல சால் 4 பிராக்கெட், 4 குட்டி வாண்டுங்க, ஒன்னு அண்டாக்குள்ள வந்துட்டு இருக்கு, ஒன்னு கட்டப்பைக்குள்ள, ஒன்னு அந்த கோழி கொஞ்சம் மூடுறதுக்குள்ள, இன்னொன்னு வாளிக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், இதை சூட்டபிளா அரேஞ்ச் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 2x ஒரு பேராவும், இதை x எல்லாம் ஒரு பேரா எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 2x கூட மல்டிப்ளை பண்ணா 4x², 2x into 3 6x, -1 into 2x -2x, -1 into 3 -3. Similarly, x into x x², x into -2 -2x, 3 into x 3x, 3 into -2 -6 and +20 = 0. இப்போ இந்த டேர்ம் பாருங்களேன், 4x² plus 6xல 2x போச்சுன்னா 4x, இங்க -3 அப்படியே வரும். இப்போ இந்த -2xல 3x போச்சுன்னா +x, x² அப்படியே இருக்கும், -6 அப்படியே இருக்கும், இந்த +20 அப்படியே இருக்கும்.
நான் இந்த டேர்ம்ல என்ன பண்றேன், எனக்கு வந்து இந்த டேர்மும் ஈக்குவலா வந்தா தான் நான் ஒய் சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். கரெக்டா? அதனால என்ன பண்றேன், இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 4 நான் காமனா எடுத்துட்டேன்னா இது x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம், -3 எழுதலாம். சிமிலர் வே இங்க பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு பிளஸ் 20 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலா இருக்கா, அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு பதிலா y அப்ரோச் பண்ணுங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். அப்ப இந்த இடத்துல y வரும், இந்த இடத்துல y வரும், இந்த பிளஸ் 20 அப்படியே வரும். இப்போ நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க. 4y into y 4y squared, 4y into minus 6, 4 6 are minus 24y. அப்புறம் minus 3 into y minus 3y, minus 3 into minus 6 plus 18 plus 20 இங்கே வரும். 4y square minus 24 minus 3y னா ஆட் பண்ணீங்கன்னா minus 27y, 18 plus 20 வந்து 38 equal to 0. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இதை நீங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல பண்ணலாம். எனக்கு வந்து டைரக்டா தெரிஞ்சனால நான் போட்டு பார்த்தனால நான் இப்படி எழுதிட்டேன். 4 into 38 மல்டிப்ளை பண்ணா 152 வருது. ஆனா எனக்கு ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா minus 27 வரணும். அதனால என்ன பண்றேன், -8 into -19 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா பாசிட்டிவ் 152. இந்த -19 -8 ஆட் பண்ணா -27 இங்க வந்துருச்சு. ஏன் 4 ஆல் டிவைட் பண்றேன்னா, இங்க 4 ஆல் மல்டிப்ளை இருக்கனால 4 ஆல் டிவைட் பண்றேன். அப்போ என் 2 ரூட்ஸ் என்ன, y -8/4, y -19/4 equal to 0. இப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், என்டையர் இருக்கே x equal to -b plus or minus root del by 2a, where del என்றது என்ன, b square minus 4ac. கரெக்டா? இதுல போட்டீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு அந்த ரெண்டு ரூட் இது கிடைச்சிரும், இந்த ரெண்டு ரூட் கிடைச்சிரும். நீங்க அப்படியும் போடலாம், கன்ஃபியூஷனே இல்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க அதிலே போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஃபார் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணனால எனக்கு ரெண்டு ரூட் என்ன, y -8/4, y -19/4 equal to 0ன்னு வருது. இதை அடிச்சிங்கன்னா y -2, இது என்ன பண்றேன்னா 4y -19/4ன்னு எழுதுறேன் ஈக்குவல் டு 0. இது இங்க போச்சுன்னா 0வா போயிடும். அப்போ 4y -19 வரும் இங்க எக்ஸிஸ்ட். இப்போ எனக்கு ரெண்டு கேஸ் வருது. கேஸ் 1 எவ்வளோ, y -2 equal to 0 இல்லையா, வேர் yன்றது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். அப்ரோச் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணா -2 வரணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா +1 வரணும். அப்போ என்ன பண்றேன், -1 into 2 வந்து -2, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 1ன்னு வருது. கரெக்டா? அப்போ என் ரூட் என்ன, x -1 x plus 2 equal to 0. இப்போ x -1 equal to 0னா x equal to +1, x plus 2 equal to 0னா x equal to -2. இங்கே ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சோம். செகண்ட் கேஸ்னா இந்த கேஸ் இங்க எழுதியிருக்கு. இங்க பாருங்க, y -19/4 equal to 0னா எல்சிஎம் எடுங்க, 4y -19/0. 4 இங்க போயிடுச்சுன்னா 0 மாறிடும். இப்போ 4y -19 equal to 0வா? இப்போ இங்க என்ன பண்ணும், yக்கு பதிலா x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. yக்கு பதிலா x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 4x ஸ்கொயர். இதே இது கூட மல்டிப்ளை பண்ணா 4x -19 equal to 0. இது இப்படி மல்டிப்ளை பண்ணா எனக்கு டைரக்டா வரல, இந்த மெத்தட் என்னால போட முடியாது. அதனால என்ன பண்றேன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலால போறேன். a equal to 4, b equal to 4, c equal to -19. ஸோ ஃபார்முலா என்ன, -b plus or minus square root of b square minus 4ac divide by 2a இல்லையா? இப்போ இங்க போயிட்டு இந்த டெல் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். டெல்ன்றது b square minus 4ac இல்லையா, b ஸ்கொயர்னா இது ஸ்கொயர் பண்ணா 16 -4 அப்படியே இருக்கும். ஏன்றது 4, cன்றது -19. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into 4 வந்து 16, 16 into -19 வந்து மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். 16 19 வந்து 304. இதை ஆட் பண்ணா 320. இந்த டெல்ன்றது இந்த வேல்யூ. அப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும் இல்லையா? ரூட் ஆஃப் 320னா 320 8 into 14 எழுதலாம். 8 வந்து 2 into 4ன்னு எழுதுறேன். 40 10 into 4ன்னு எழுதுறேன். ரெண்டு 4ல ஒரு 4 வெளில போட்டுட்டேன். இந்த 2 அப்படியே இருக்கு. 10 வந்து 5 into 2ன்னு எழுதுறேன். ரெண்டு 2ல ஒரு 2 வெளில எடுத்துட்டா இந்த 5 வந்து √5 அப்படியே இருக்கு. அப்போ 4 2s are 8, 8 √5. அப்போ என்ன மீனிங், இதுக்கு பதிலா நான் ஃபர்ஸ்ட் √320ன்னு எழுதலாம். இந்த √320 சால்வ் பண்ணா எனக்கு 8 √5ன்னு வருது. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனா என்ன எடுக்கலாம், 4 காமனா வெளில எடுக்கிறேன். 4 காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே -1 இங்க 2ன்னு வரும், கீழே 8 இருக்கு. இது எப்படி அடிங்க, அடிச்சிங்கன்னா இங்க 2வா? இப்போ ரெண்டு ரூட் என்ன, -1 + 2 √5/2 -1 - 2 √5/2 இந்த ரெண்டு ரூட். தேர்ஃபோர் அப்பத்தோட 4 குட்டி வாண்டுங்க என்ன அப்படின்னா, இங்க கண்டுபிடிச்சா 1 and -2, இங்க கண்டுபிடிச்சா -1 + 2 √5/2 and x equal to -1 - 2 √5/2. இந்த 4 குட்டி வாண்டுகளை கண்டுபிடிச்சோம். தென் அப்பத்தா போயிட்டு மம்மு கொடுக்குது. இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு முடியுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 சம் அதையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் 3.23 என்ன சொல்ல வருது, அதே மாதிரி சிமிலர் சால்வ் தி ஈக்குவேஷன். 4 பிராக்கெட்டு. அப்பதாவோட பிள்ளைங்க வந்து எப்படி இருக்கு, ஒன்னா அண்டாக்குள்ள போய் வந்துட்டு இருக்கு,
இன்னொன்று வந்து அந்த கோழி கொஞ்சம் மூடுறதுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கு, இன்னொன்று கட்டப்பைக்குள்ள, இன்னொன்று வந்து வாலிக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்பதோட பிள்ளைங்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம் எப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? எப்படி இங்க பாருங்களேன், இது -2 இது -3ன்னு வச்சுக்கிறீங்களேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -5ஆ, இது -7 இது +2 ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா -5ஆ. இப்போ இதுவும் ஒரு பேரு, இதுவும் ஒரு பேரு எழுதிட்டேன். +19 = 0. நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க. x × x x squared, x × -3 -3x, -2 × x -2x, -2 -3 +6. அதே மாதிரி இங்கேயும் x × x x squared and x × 2x 2 × 2x, -7 × x -7x, -7 × 2 -14 and +19 = 0. இந்த x square அப்படியே இருக்கு, 6 அப்படியே இருக்கு, -3x -2x -5x, x square அப்படியே இருக்கு, -14 அப்படியே இருக்கு, 2x ல -7x போச்சுன்னா -5x. கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, அப்ப என்ன பண்ணும், y-ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும். y-ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. அப்ப இதுக்கு பதிலா y போடுங்க, இதுக்கு பதிலா y போடுங்க. இப்போ +6 அப்படியே வரும், -14 அப்படியே வரும், 19 அப்படியே வந்துடும். இது நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க. y × y y squared, y × -14 -14y, 6 × y 6y, 6 × -14 -84 and +19 = 0. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -65 வரும். -14ல 6 போச்சுன்னா -8. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா -65, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா -8. அப்ப என்ன, -13 × 5 வந்து -65. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, -8 வரும். பிகர் நம்ம சைன் பண்ணணும். ஓகே, அப்ப என் 2 ரூட் என்ன, y - 13 y + 5 = 0. கேஸ் 1 y - 13 = 0. கேஸ் 2 y + 5 = 0. y க்கு பதிலா என்ன பண்ணும், x² - 5x போடணும். இங்க y க்கு பதிலா என்ன பண்ணும், x² - 5x ன்னு போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். y - 13 = 0வா, y க்கு பதிலா x² - 5x அப்ரோச் பண்ணிட்டோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. இங்க ஆட் அண்ட் இதுல போட முடியாது, அதனால நான் இதுல போடுறேன். சரியா? உங்களுக்கு பிரச்சனையே வேணாம் எனக்கு இந்த எக்ஸசைஸ்ல அப்படின்னா, இந்த ஃபார்முலால நீங்க எல்லாத்தையும் போட்டாலும் ஆன்சர் வரும், கிளியரா வரும். சரியா? ஓகே, இப்போ இதுல பாருங்க, a = 1, b = -5, c = -13. ஃபார்முலா x = -b + or minus root del = b² - 4ac divided by 2 times of a. நான் உள்ள இருக்கிறது கண்டுபிடிக்கணுமா? b ஸ்கொயர்னா -5 ஸ்கொயர் பண்ணா 25, -4 × a வேல்யூ 1, b வேல்யூ c வேல்யூ வந்து -13, மைனஸ் பிளஸ் ஆயிரும், 25 அப்படியே வரும். 4 × 13 52, 77 ரூட் எடுக்க முடியாது. ஸோ அது இங்கே வந்துடும். இந்த வேல்யூக்கு பதிலாக √77. 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்றது 1, டினாமினேட்டர்ல 2 வரும். இப்போ இதை வந்து நீங்கள் எழுதணும்னா 2 ரூட்டாக இருக்குது. 5 + √77/2, 5 - √77/2. ஸோ இதுலேருந்து 2 ரூட் கண்டுச்சு. இப்போ இங்கே வாங்க, கேஸ் 2. கேஸ் 2ன்றது இந்த வேல்யூ y + 5 = 0. y க்கு பதிலாக x² - 5x போடலாம். இதையும் a = 1, b = -5, c = 5. இப்போ அதே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல x = -b + or minus √b² - 4ac divided by 2a. இதை கண்டுபிடிங்க. இது டெல் இல்லையா? ஸோ b² - 4ac, b² 5² பண்ண 25, -4 அப்படியே இருக்கும். a வேல்யூ 1, c வேல்யூ வந்து 5. இப்போ இங்க பாருங்க, 5 4s are 20, ஸோ -20னா 5. அப்போ இந்த இடம் என்ன ஆகும், √5 வந்துடும். டிவைட் பை 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்றது வந்து உங்களுக்கு 1 2, bன்றது ஆல்ரெடி -5, இங்க மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுச்சு. இப்போ x = 5 + √5/2 எழுதலாம். இன்னொரு ரூட் 5 - √5/2 எழுதலாம். தேர்ஃபோர் அவர் அப்பத்தாவோட 4 குட்டி வாண்டுங்க என்ன அப்படின்னா, இங்க 2 ரூட், இங்க 2 ரூட், மொத்தம் 4 ரூட்டுகளை கண்டுபிடிச்சோம். தென் அப்பத்தா வந்து இதுங்களுக்கு மொம்மை கொடுத்து சாப்பிட வைக்குது. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் 3.23. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.24. சிமிலர் வே சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க இங்க பாருங்களேன், இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, சி நீங்க ஏதாவது 2 பேர் சூட்டபிளா இருக்கணும். சூட்டபிளா இருக்கணும்னா எனக்கு இது மாதிரி அப்ரோச் பண்ணணும், y வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். நான் அதனால என்ன பண்றேன்னா, இந்த 2x - 3யும் 3x - 2யும் ஒரு ஈக்குவேஷனா, ஓகே இந்த 2x - 3யும் 3x - 2யும் ஒரு பேரா எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்றேன், 6x - 1ம் x - 2ம் ஒரு பேரா எழுதிட்டேன். எப்படின்னு பார்த்தா கூட இங்க பாருங்க, 2x 3x வந்து என்னவா மாறிடும், 6x² ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துடும். இப்போ இதை பாருங்க, 6x xோட மல்டிப்ளை பண்ணா 6x² வந்துடும். அதனால இது ஒரு பேரா எழுதிட்டேன். கொடுத்த கொஸ்டின் அப்படியே எழுதிட்டேன். -5 அப்படியே இருக்கு. இந்த டேர்மையும் பேரா எழுதிட்டேன். ஓகே, தென் 6x - 1 x - 2ம் பேரா எழுதிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 2x × 3x வந்து 6x² வந்துடும்.
2x into minus 2 minus 4x, minus 3 into 3x minus 9x, minus 3 into minus 2 plus 6 ஆ மாறிடும். 6x into x 6x square, 6x into minus 2 உங்களுக்கு இங்க வந்து 12 ஆ மாறும். Okay student, 6x into x 6x squared, 6x into minus 2 minus 12x, minus 1 into x minus x, minus 1 into minus 2 வந்து plus 2 ஆ மாறிடும். இந்த minus 5 அப்படியே கீழே இறங்கிடும். ஓகேவா? 6x squared அப்படியே இருக்கு. minus 4x minus 9x வந்து minus 13x ஆ மாறிடும். 6 அப்படியே இறங்கிடும். 6x squared அப்படியே இருக்கு. minus 12x minus x வந்து உங்களுக்கு டோட்டலா minus 13x னு வந்துரும். plus 2 அப்படியே இறங்கிடும். minus 5 equals 0. இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலா இருக்கா? அப்ப நான் என்ன பண்ணணும்? இதுக்கு பதிலா y ன்னு அப்ரோச் பண்ணணும். இதுக்கு பதிலா y ன்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். y plus 6 y plus 2 minus 5 equals 0. இது நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க. y into y y squared, y into 2 2y, 6 into y 6y, 6 into 2 12 and minus 5 equal to 0. இது y squared, 2y plus 6y வந்து 8y ஆ மாறிடும். 12 5 போச்சுனா 7 equal to 0. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா? இந்த ஈக்குவேஷன்ல மல்டிப்ளை பண்ணா 7, add and subtract பண்ணா 8 வேணும். அதனால ரெண்டு நம்பர் என்ன? 7 into 1 வந்து 7, add பண்ணா 8. அப்ப என் ரூட் என்ன? y plus 7 y plus 1 equal to 0. அப்ப ரெண்டு கேஸா புரியும். y plus 7 equal to 0, y plus 1 equal to 0. ஓகேவா? இப்போ y க்கு பதிலா என்ன அப்ரோச் பண்ணனும்? 6x square minus 13x பண்ணனும். ஓகே? இங்க பாருங்களேன், 6 into 7 42 வரணும் எனக்கு. add and subtract பண்ணா minus 13 வரணும். add and subtract பண்ணா எனக்கு minus 13 வரணும். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்றேன்? minus 6 into minus 7 மல்டிப்ளை பண்ணா positive 42 வந்துருச்சு. minus 6 minus 7 ஆட் பண்ணா minus 13 வந்துருச்சு. ஏன் 6 ஆல டிவைட் பண்றேன்? ஏன்னா 6 ஆல மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அதனால 6 ஆல டிவைட் பண்ணு, 6 ஆல டிவைட் பண்ணனும். இப்போ ஒரு ரூட் என்ன? x minus 6 by 6, இன்னொரு ரூட் என்ன? x minus 7 by 6. ஓகேவா? equal to 0. இது ரெண்டுத்தையும் அடிங்க. x minus 1, இது x minus 7 by 6 equal to 0. x minus 1 equal to 0 னா x equal to 1. x minus 7 by 6 equal to 0 னா x equal to positive 7 by 6. இங்க ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே ரெண்டு ரூட் கண்டுபிடிக்க போறோம். இது என்ன? y plus 1 equal to 0 வா? கேஸ் 2. y க்கு பதிலா 6x square minus 13x அப்ரோச் பண்ணோம். இதுல இந்த add and subtraction மெத்தட் பண்ண முடியாது. அதனால குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்ரோச் பண்றோம். இப்போ a எவ்வளோ? 6, b minus 13, c வந்து 1 ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஃபார்முலா என்ன? x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2 times of a minus b. அப்ப இத நாங்க பாசிட்டிவ் 3 ஆ மாறிடும். ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இந்த del வேல்யூவை நான் இங்க தனியா கண்டுபிடிக்கிறேன். b ஸ்கொயர்னா minus 13 ஸ்கொயர் பண்ணா 169 minus 4 அப்படியே இருக்கு. a வேல்யூ 1, c வேல்யூ 6. 4 6 are 24. 24 as 169 சப்ட்ராக்ட் பண்ணா 145 வரும். இது root 145. root 145 வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஏன்னா 5 into 29 டைம்ஸ் வரும். அது ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால இது அப்படியே வச்சுக்கணும். 2 times of a. அப்ப 2 times of a னா 2 into 12, 2 into 6 12 ன்னு வந்துரும். இது எப்படி எழுதலாம்? 13 plus root 145 by 12, 13 minus root 145 by 12 ன்னு எழுதலாம். Therefore இங்க ரெண்டு ரூட் கிடைச்சிச்சு, இங்க ரெண்டு ரூட் கிடைச்சிச்சு. The roots are 1 7 by 6, 13 plus root 145 by 12, 13 minus root 145 by 12. ஸோ அப்பத்தோட 4 குட்டி வானங்களையும் கண்டுபிடிச்சாச்சு. தென் போயிட்டு மம்மு சாப்பிட போறோம். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த சாப்டர் எக்ஸசைஸ் 3.4ல இருக்க எக்ஸசைஸ் சம்மும் எக்ஸாம்பிள் சம்மும் முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த எக்ஸசைஸ்ல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸசைஸ் 3.4ல இருக்க எக்ஸசைஸ் சம்மும் எக்ஸாம்பிள் சம்மும் கான்செப்டே கொஞ்சம் கிளியரா பார்த்துட்டோம். ஸோ பேசிக்காக என்ன, ஐடென்சிக்கு விளாட்றாங்க குடும்பத்தில். அந்த ஐடென்சிக்கு விளாடும் போது 4 குட்டி வானுங்க என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்தெந்த பிராக்கெட்டு எதுக்கு சூட்டபிள் ஆகுதோ 2 பிராக்கெட்டை நீங்கள் பேராக எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும். அதுக்கு ஒய்யை அப்ரோச் பண்ணால் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த ஒய்யை சால்வ் பண்ணால் 2 ஒய் கிடைக்கும். அந்த 2 ஒய்ல ஒய்யோட வேல்யூ போய் அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு குவாட்ராட்டிக் இங்கே ஒரு குவாட்ராட்டிக் வரும். இதை சால்வ் பண்ணால் 4 ரூட் கிடைக்கும். தென் அப்பதோட 4 பசங்களை கண்டுபிடிச்சு மம்மு சாப்பிட வச்சா இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மெயின் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ்வி லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 3.5ல நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் பாய் அண்ட் see you.